உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பைனாப்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அன்னாசி பழம். இந்த அன்னாசி பழச்சாறு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே பீட்டா கெரோட்டின் என்கின்ற சத்துவத்தை பெற்றிருக்கிறது. அதிகமான விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக அன்னாசி பழச்சாறு விளங்குகிறது. இந்த அன்னாசி பழச்சாறை அடிக்கடி நாம் பருகுவதனாலே ஒரு ஆன்டிஹெல்மின்டிக் என்கின்ற வகையிலே வயிற்றிலே இருக்கின்ற அத்துணை பூச்சிகளையும் வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக, அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக, வயிற்று வலியை போக்கக்கூடியதாக அன்னாசி பழச்சாறு நமக்கு பயன் தருகிறது. அன்றாடம் ஒரு துண்டு அன்னாசி பழம் சாப்பிடுவதனாலே பல நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருவது மட்டுமல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இஞ்சி சாறு, ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி சாறு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து, கேஸ்டர் ஆயில் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய் ஒரு தேக்கரண்டி எடுத்து அரை தேக்கரண்டி இஞ்சி சாரோடு சேர்த்து, அதனோடு அரை டம்ளர் பால் சேர்த்து ஒரு சேர உறவாடும்படி கலந்து காலையிலே வெறும் வயிற்றிலே பருகுகின்ற பொழுது இது வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட பழைய மலம் என்று சொல்லுவார்கள், நாட்பட்ட மலம், மலக்குடலிலே தேங்கி வயிற்று வலி, இடுப்பு வலி, மூலம் போன்ற நோய்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்ற பழைய மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த விளக்கெண்ணெய், இஞ்சி சாறு, பால் பெற்றிருக்கிறது. அதோடு கூட பசியை தூண்டக்கூடியதாகவும் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியதாகவும் இது திகழ்கிறது என்பது உண்மை. அடிக்கடி அல்லது வாரத்துக்கு ஒரு முறை விளக்கெண்ணெயோடு இஞ்சி சாறும் பாலும் சேர்த்து பருகுவது என்பது குடலை பற்றிய பல்வேறு நோய்களிலே இருந்து நம்மை காக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை மறத்தலாகாது. அன்பான நேயர்களே, சோலனம் நைக்ரம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிளாக் ஷேட் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மணித்தக்காளி என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இது மிளகு போன்ற தக்காளி பழங்களை பெற்றிருக்கிறது. தக்காளி வகையை சார்ந்தது. இனிப்பும் புளிப்பும் இது சுவையாக பெற்றிருக்கிறது. இதனுடைய பூக்கள் மிளகாய் பூக்களைப் போல சிறிய பூக்களாக திகழ்கிறது. மிளகாய் செடியைப் போலவே சிறிய பூக்களை இது பெற்றிருக்கிறது. இந்த மணித்தக்காளி என்பது நாம் கீரையாக சமைத்து உண்ணுகின்ற பொழுது அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண்ணை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இதனுடைய கீரையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, ஆரம்ப கால புற்றை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய ஒரு உணவாக, மருந்தாக பயன் தருகிறது. குறிப்பாக எண்டோமெட்ரியல் கேன்சர், ரெக்டோ ஆனல் கேன்சர், செர்விக்கல் கேன்சர், டக்டல் கேன்சர் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய மார்பக புற்று, பால் சுரக்கின்ற
பகுதியிலே வருகின்ற புற்று, சுரப்பியிலே ஏற்படுகின்ற புற்று, கருப்பை யோனியிலே ஏற்படுகின்ற புற்று, இப்படிப்பட்ட புற்றுகள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இந்த மணித்தக்காளி கீரை நமக்கு பயன் தருகிறது. வயிற்று வலி என்று வருகின்ற பொழுது மணித்தக்காளி கீரை ஒரு அற்புதமான மருந்தாகி வயிற்று வலியை போக்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. உடலிலே இருக்கின்ற எரிச்சலையும் தோலிலே ஏற்படுகின்ற எரிச்சலையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு ட்ரிபுலஸ் டெரஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிறுநெரிஞ்சில் தரையோடு படர்ந்து மஞ்சள் நிற பூக்களை உடையது, ஆபத்து தரக்கூடிய முட்களை உடையதாக விளங்குகிறது. இந்த சிறு நெரிஞ்சில் சமூலமாக இதனுடைய பூக்கள், இலைகள், தண்டு, வேர் அத்துணையும் ஒரு பிடி எடுத்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து அதை தீநீராக காய்ச்சி இனிப்பு சேர்த்து பருகுகின்ற நிலையிலே சிறுநீரக கற்களாக இருந்தாலும் சரி, கால் பிளாடர் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சரி, எந்த வகை கற்களையும் கரைக்கக்கூடிய ஒன்றாகவும், காமாலை நோயை போக்கக்கூடிய ஒன்றாகவும், சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்கள், எரிச்சல், ஏமச்சூரியா என்று சொல்லக்கூடிய குருதியுடன் கலந்த சிறுநீர், இவற்றையெல்லாம் குணமாக்கக்கூடிய ஒன்றாக இந்த நெரிஞ்சில் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த மணித்தக்காளியும் நெரிஞ்சிலும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு மணத்தக்காளி வற்றலை பயன்படுத்தி பெண்களுக்கு கருப்பை வாயில் ஏற்படக்கூடிய புண்கள், வெள்ளைப்படுதல், கருப்பையில் ஏற்படக்கூடிய வீக்கம், கட்டிகள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி வற்றல், சிறுநெரிஞ்சில், சோம்பு, வெள்ளரி விதை. மணத்தக்காளி வற்றல், சிறுநெரிஞ்சில், வெள்ளரி விதை, சோம்பு, இது எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும். இதில் எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா நெரிஞ்சி முள் தவிர மற்றது எல்லாமே ஈஸியாக பூச்சி வரக்கூடிய பொருட்கள். நம்ம கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுருந்தோம்னாலே பூச்சி வரும், அதனால் லேசாக வறுத்துடலாம். வெள்ளரி விதை நம்ம வறுக்கும்பொழுது வெடிக்கும், அதனால் தள்ளி நின்று நல்லா சிறு தீயில் வச்சு லேசாக வறுத்தாலே போதும், அது வெடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே அளவு நம்ம மணத்தக்காளி வற்றல், மணத்தக்காளி செடியில் வரக்கூடிய காய்கள், இந்த காய்களை பறித்து அதை பதப்படுத்தி காய வச்சு நமக்கு நாட்டு மருந்து கடையில் வற்றலாக கிடைக்கும். நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் வாங்கினோன்னா அதில் சுவையூட்டி உப்பெல்லாம் சேர்த்து விற்பாங்க. அந்த மாதிரி உப்பு சேர்க்காம பிளெயினான வற்றல் வாங்கிக்கணும் மருந்துக்காக நம்ம தயார் பண்ணும் பொழுது. அடுத்ததாக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நெரிஞ்சி முள் நம்ம வெயிலில் காய வச்சு அப்படியே டைரெக்டாக அரைச்சிடலாம், அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பெருஞ்சீரகம் இதுவும் லேசாக வறுத்துட்டு இது பொரிய ஆரம்பித்ததும் நிறுத்திடலாம். இதோட நாம் சம அளவு இந்த பொருட்களுக்கு ஏற்றாற்போல் நெரிஞ்சி முள் சேர்த்துடலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம அரைச்சி சூர்ணமாக தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த சூர்ணத்தை ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறை தயார் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த சூர்ணம், நெரிஞ்சி முள், சோம்பு, வெள்ளரி விதை மற்றும் மணத்தக்காளி வற்றல், இதெல்லாம் சேர்ந்த இந்த சூர்ணத்தை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்துக்கணும். அதை எடுத்து நல்லா நீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கணும். இது சூர்ணமாக நம்ம அப்படியே டைரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இது துணியில் இட்டு நல்லா வஸ்திரக்காயம் பண்ணிடணும். அப்போ தான் அந்த நெரிஞ்சி முள்ளோட ஷார்ப் பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா துகள்கள், மென்மையான துகள்களாக வரும். அதை நம்ம டைரெக்டாக தேனில் குழச்சி கூட சாப்பிடலாம். நம்ம கஷாயமாக தயார் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். இது கருப்பை பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், அதே போல் வயிற்றில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால வாரம் ஒரு முறை நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். அதே போல் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அதனால் ஒரு கிட்னி டீடாக்ஸாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். மணத்தக்காளி வற்றல், வெள்ளரி விதை, சோம்பு மற்றும் நெரிஞ்சி முள் சேர்ந்த இந்த மருந்தை தினமும் காலை மாலை இரு வேளையும் பெண்கள் பருகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கருப்பை வாயில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறும்,
வெள்ளைப்படுதல் சரியாகும். அதே போல பல்கி யூட்ரஸ்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கமும் கம்மியாகும். அன்பான நேயர்களே, சுண்டைக்காயை போல நம் மணித்தக்காளியையும் வற்றலாக வைத்துக்கொண்டு குழம்பாகவோ அல்லது வறுத்தோ நாம் உணவாக பயன்படுத்துவது வழக்கம். இந்த மணித்தக்காளி வற்றலை பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்று புண்கள் ஆறிப்போகிறது. அல்சர், குன்மம் என்று சொல்லக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு டிபுலஸ் டெரஸ்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய நெருஞ்சி முள் சூரணம் அல்லது நெருஞ்சி சமூலம், அதனுடைய முட்கள், பூக்கள், இலைகள், வேர் என்று சுத்திகரிக்கப்பட்ட நெருஞ்சி சமூல சூரணம், மணித்தக்காளி சூரணம், நெருஞ்சி சூரணம், அதனோடு ஃபென்னல் என்று சொல்லக்கூடிய சோம்பு ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. காலிக் என்று சொல்லக்கூடிய கடுப்பு, வயிற்று கடுப்பு, சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற கடுப்பு, கருப்பையிலே ஏற்படுகின்ற கடுப்பு என்று சொல்வதென்றால் அதை ஸ்பேசம் என்று சொல்வார்கள். ஸ்பாஸ்மோட்டிக் பெயின், விட்டு விட்டு வலிக்கின்ற ஒரு வலியை காலிக்கி பெயின் என்று சொல்லுவார்கள். இந்த வலியை போக்கக்கூடியதாக இந்த மணித்தக்காளியும் விளங்குகிறது, சிறுநெருஞ்சிலும் விளங்குகிறது. அதனோடு சேர்க்கின்ற சோம்பும் அதற்கு பயன் தருகிறது. அதனோடு குக்கும்பர், அதனுடைய வெள்ளரி வித்துக்கள் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது. உடலுக்கு வனப்பையும் குளிர்ச்சியையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை போக்கி சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக்காக விளங்குகிறது. இந்த நான்கையும், சோம்பு, வெள்ளரி வித்து, மணித்தக்காளி, அதனோடு நெருஞ்சில், இந்த நான்கையும் சேர்த்து இங்கே தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம். அதை அன்றாடம் இருவேளை சந்தி பருகுகின்ற நிலையிலே வயிற்று புண்களை போக்குவது மட்டுமல்லாமல் குன்மம் என்று சொல்லுகின்ற சூளை என்று வருகின்ற நோய், சூலத்தால் குத்துகின்ற நோய். சூலம் என்பது 3 கூரிய உறுப்புகளை ஈஸ்வரன் கையிலே வைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம். ஒரு கூர்மையான ஆயுதத்தினாலே குத்துவதனாலே வலி மிகுதிப்படும். 3 கூர்மையான ஆயுதம் எவ்வளவு கொடுமையானது! அதனாலே அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு வலியை சூளை என்ற நம் மருத்துவ பாஷையிலே சொல்லுவார்கள். அந்த சூளை நோயை போக்கக்கூடியது, கருப்பை வீக்கத்தை கரைக்கக்கூடியது, வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய லுகேரியா, குனேரியா என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகளை போக்கக்கூடியது, கருப்பை குற்றங்களை நீக்கி பெண் மலடு என்கின்ற நிலையிலே இருந்து மாற்றி அவர்களுக்கு பிள்ளை பேரை தரக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. இந்த சோம்பு, அதனோடு மணித்தக்காளி, நெருஞ்சில் இவை சேர்ந்தது ஒரு அற்புதமான மருந்தாகி அடி வயிற்றிலே இருக்கின்ற அத்துணை உறுப்புகளுக்கும் ஒரு பலத்தை தருகிறது. கொலான் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே இருக்கின்ற பிரச்சனைகளை போக்குகிறது, சிறுநீரக பிரச்சனை சிக்கல்களை போக்குகிறது, கருப்பை குற்றங்களை போக்குகிறது, வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்றுகிறது, கற்களை கரைக்கிறது என்பதை நாம் மனதிலே வைத்து இதை அடிக்கடி பயன்படுத்தி ஆரோக்கியம் காண வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இன்றைக்கு வயிற்றுப்புண், கருப்பை கோளாறுகள், சிறுநீரக கோளாறுகள் அனைத்தையும் போக்கக்கூடிய மணித்தக்காளி முதலான மூலிகளை கொண்டு மருந்துகளை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.